இந்திய சுதந்திர போராட்டம், கனிமவள சுரண்டல்களுக்கு எதிரான போராட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டம் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டிருக்கிறார். இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் கூட தோழர் RNK அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள் நம்மை விட்டும் தமிழ் மண்ணை விட்டும் மறைந்திருக்கிறார். இவ்வளோ பெருமைக்கும் மரியாதைக்கும் கூறிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மக்களால் இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்காகவும் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு? வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார். அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக பார்க்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டத்தில் 1925 வருஷம் டிசம்பர் 6ஆம் தேதி திரு நல்லக்கண்ணு அவர்கள் ராமசாமி கருப்பாயி தம்பிதையருக்கு 3வது மகனாக பிறக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை அங்கே உள்ள கார்னேஷன் பள்ளியிலேயே படிச்சிருக்கார். சிறு வயதில் கார்னேஷன் பள்ளியில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பொது உடைமை கருத்துக்களால் ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கார். அவருக்கு இந்த பொது உடைமை கருத்துக்களை சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பள்ளி ஆசிரியராக இருந்த திரு பலவேசம் அவர்கள். இந்த பலவேசம் அவர்கள் தான் பின்னாட்களில் ஐயா நல்லக்கண்ணு போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார். இது மட்டும் இல்லாமல் பாரதியார், திருவிக்கா, விவேகானந்தர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் பற்றியும் திரு பலவேசம் அவர்கள் தான் திரு நல்லக்கண்ணு அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். தன்னுடைய இளமை காலத்தை பற்றி பகிர்ந்திருக்கும் போது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறார். பாரதியார், திருவிக்கா, விவேகானந்தர் போன்ற ஆளுமைகளை பற்றி அந்த காலத்திலேயே எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு விதமாக மாறி இருக்கு அப்படின்னு திரு நல்லக்கண்ணு அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார். இது மட்டும் இல்லாமல் சிறு வயதுலேருந்தே சாதி கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி மக்களை சுரண்டல்கள்லேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு சிறு வயதிலேயே துளிர்விட தொடங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவருடைய ஊர், அந்த ஊரை சுற்றிய சமூக கட்டமைப்பும் சாதி வேறுபாடுகளும் அந்த நாள்லேயே திரு நல்லக்கண்ணு அவர்களே மிகப்பெரிய ஒரு பொது உடைமைவாதியாக சிந்திக்க வச்சிருக்கு. பள்ளி பருவத்திலேயே பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் காந்தியவாதியாக தான் முதல்ல இருந்திருக்கார். காந்தியுடைய கொள்கைகள் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகவே அப்போ இருந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் இவர் கலந்துக்கிட்டு அங்கே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிறைய போராட்டங்களில் முன்னெடுத்திருக்கார். 16 வயசில் எப்படியாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர போகும்போது அங்கே உள்ள கட்சிக்காரங்க ஐயா நல்லக்கண்ணு அவர்களை சேர்த்துக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோட்பாடு படி 18 வயது நிரம்பியவர்கள் மட்டும்தான் கட்சியில் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஐயா நல்லக்கண்ணு அவர்களை 16 வயசுலேயே அந்த கட்சியில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மனம் தளராத ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சமூக சிந்தனையோடு பொது உடைமை கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பணியை செய்ய தொடங்கியிருக்கார். 17 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஊர்லேயே இவர் நிறைய புரட்சிகரமான விஷயங்களை செய்ய தொடங்கியிருக்கார். இவருடைய போராட்டம் அப்படிங்கிறது 17 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மக்கள் போராட்டம் அப்படின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தன்னுடைய 17 வயசுலேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரான திருவைகுண்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில் இவர் தைரியமாக எழுதுகிறார். இதை பார்த்த அப்போதைய கலெக்டர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த 2000 நெல் மூட்டைகளையும் மீட்டு மக்களுக்கும் ரேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறார். இது மிகப்பெரிய சாதனையாகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறுது. பின்னாட்களில் இவருக்கு 18 வயசு தொடங்கினதும் இவர் மறுபடியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்றார். உறுப்பினராக சேர்ந்த நாள்லேருந்து அவர் ரொம்பவே ஆக்டிவாக அந்த கட்சியில் செயல்படுறார். கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்படுது. தன்னுடைய பொறுப்பை சீரும் சிறப்புமாக செய்ய ஆரம்பித்த நல்லக்கண்ணு அவர்கள் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறார். குறிப்பாக 1948 நடந்த உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற கான்செப்டை முன்னிறுத்தி தென் மாவட்டங்களில் நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக தலித்துகளுக்கு நிலம் இல்லாமல் அவங்களுடைய நிலங்களை பிடுங்கிட்டு நிறைய நிலக்கிடார்கள் அடித்து தடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தான் அத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தாங்க.
அதில் முக்கிய ஆளாக இவர் பார்க்கப்பட்டார். 1948 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷம் இவங்களை ஜெயிலில் போட்டாங்க. அந்த ஜெயிலில் போட்ட முக்கிய ஆட்களில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களும் ஒருத்தர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் நிறைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்காரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். குறிப்பாக இந்த பிரச்சனையிலையும் போராட்டங்கள்லையும் சம்பந்தப்பட்ட தோழர்களையும் நண்பர்களையும் காட்டி கொடுக்க சொல்லி போலீஸார் இவரை ரொம்பவே துன்புறுத்துகிறாங்க. அதிலும் கொடுமையாக இவரோட மீசையை கையாலையும் அதே மாதிரி சிகரெட் துண்டாலையும் வச்சு பொசுக்கிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இதில் சம்மந்தப்பட்ட தோழர்களையும் நண்பர்களையும் யாரையுமே கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது காட்டுத்தீ போல பரவி நிறைய ஜெயில்களில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க வருடக்கணக்கில் வந்து கைதிகளாக உள்ளே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருட சிறைவாசத்துக்கு அப்புறம் 1954 வருஷம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் விடுதலை செய்யப்படுறார். குறிப்பாக நம்ம ஊரில் நம்ம பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போனாவே யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனால் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பொது பிரச்சனைக்காக தான் சிறைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த திரு அன்னசாமி அப்படிங்கிறவர் 1958 வருஷம் தன்னுடைய மகளான ரஞ்சிதம் அப்படிங்கிறவங்களை ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை மட்டுமே நடத்தி வரார். தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்பத்தோடு செட்டில் ஆகிடணும், அங்கே செட்டில் ஆகிடணும், கட்சியில் பலம் பெறணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் ஒரு எளிமையான மனிதராக அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்ந்திருக்கார். குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலித் மக்கள் அன்றைய காலகட்டங்களில் நிலம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அரசுக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு சில சித்தாந்தங்கள்லாம் இருந்திருக்கு. தலித் மக்களுக்கு யாருமே நிலங்களை விட்டு கொடுக்கறதில்ல. அவங்க அந்த சம்மந்தப்பட்ட நிலத்தில் விவசாயம் பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்றது மட்டுமே இருந்ததே தவிர தலித்துகள் எந்த ஒரு நிலங்களையும் கையகப்படுத்தி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதே இல்லை. இதற்காக முழு வீச்சில் ஈடுபடுற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை, இதன் மூலமாக ஓடும் குடிகள் அப்படின்னு அந்த காலத்தில் சித்தரிக்கப்பட்ட தலித்துகள் ஒரு இடத்துல நின்று தங்களோட நிலங்களை வாங்கி அந்த இடத்துல குடிபுக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நிறைய போராட்டங்களை முன்னெடுத்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பெரும்பான்மையாக அவர் செஞ்ச போராட்டங்கள் எல்லாமே விவசாயம் மற்றும் விவசாய மக்களுக்கான போராட்டமாக தான் இருந்தது. குறிப்பாக 1970 காலகட்டங்களில் இந்தியா முழுக்க விவசாய நிலங்களை மீட்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை இவர் முன்னெடுத்திருக்கார். குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற குறைந்தபட்ச கூலி இதையெல்லாம் எதிர்த்து இவர் போராட்டமாக நிறைய ஊர்களில், நிறைய மாவட்டங்களில், மாநிலங்களில் இவர் நேரடியாகவே சென்று அந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கார். விவசாயிகளுக்காகவும் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் எப்பவுமே முன்னிக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் விவசாய போராட்டங்களை எப்பவுமே முன்னெடுத்திருக்கார். குறிப்பாக யாரெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கார். குறிப்பாக விவசாயிகளுடைய நலன்களையும் தலித்துகளுடைய நலன்களையும் நிறைய மடாதிபதிகளும் ஆன்மீக ஸ்தலங்களும் அபகரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை முன்னெடுத்து ஒரு சில நூல்களையும் கூட மடங்களுக்கு எதிராக இவர் எழுதி பிரசுரம் செஞ்சிருக்கார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க 1996 வருஷம் முக்குளத்தோர் பிரிவுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறை, அதை தொடர்ந்து அந்த வன்முறை மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது. இந்த கலவரத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மாமனார் திரு அன்னசாமி அவர்கள் கொல்லப்படுறார். இந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெடப்போகுது, இந்த இரு பிரிவினர்கள் மோசமான நிலைமைக்கு இந்த தமிழ்நாட்டை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற அச்சம் தமிழ்நாடு அரசு வரைக்கும் தீயா பரவி இருந்துச்சு. இந்த நிலைமையில் இந்த அசாதாரண சூழலில் யார் இவங்களை மத்தியஸ்தம் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தன்னுடைய மாமனார் இறந்திருந்தாலும் பரவாயில்லைன்னு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கிறார். இவருடைய இந்த பேச்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கெடவிருந்த ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது, இவருடைய எளிமை மற்றும் இவருடைய தாட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றாமல் 1996 இவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தடுத்து நிறுத்தினார். ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர், ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன்னை எப்பவுமே ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவே திரு நல்லக்கண்ணு அவர்கள் தன்னை நிலைநிறுத்தியிருக்கார். அதற்கு ஒரு முக்கிய சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் மதுரையை சுற்றி இருக்கிற பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி போன்ற ஊராட்சிகளில் தலித் தலைவர்கள் ஊராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க பதவி ஏற்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் தலித் ஊராட்சியில் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத மற்ற சமூகங்கள் ஏற்றுக்கலை. இதனால் அங்கே ஆல்ரெடி ஜெயிச்ச நிறைய ஊராட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா பதவி ஏற்காமையே ரொம்ப காலம் இருந்தாங்க.
ஆனால் இதெல்லாம் முன்னெடுத்து சுமார் 4000 பேருக்கு மேலே திரட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தையே மேற்கொண்டார் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இவருடைய உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக 2006வது வருஷம் அப்போதைய திமுக அரசு கட்டாயம் அங்கே தேர்தல் வச்சு தான் இந்த பதவிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாங்க. அதே போல் அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள், குறிப்பாக தலித்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாருமே பதவி பிரமாணம் செய்ய வச்சு அங்கே பதவிகளை இன்ன வரைக்கும் வகிச்சுட்டு வராங்க. தன்னுடைய 16 வயசில் பொது உடைமை கொள்கையை ஏற்றுக்கிட்டு சமூக நீதிக்காக போராட்டத்தை தொடங்கின ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 86 வயசிலும் கூட நீதிமன்றத்தை அணுகி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கார். தாமிரபரணி ஆற்றில் நடக்கிற மணல் கொள்ளை சம்பவத்தையும், அந்த மணல் கொள்ளை எப்படி தன்னுடைய வாழ்வினுடைய உயிர் மூச்சாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதிகளுக்கு எடுத்து சொல்கிறார். குறிப்பாக இவர் நீதிபதி முன்னாடி ஆஜராகி வக்கீலே வைக்காமல் தன்னுடைய வழக்குக்காக அவரே வாதாடி இருக்கார். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றோட வரலாறு, அதோட சாராம்சம், அது எந்த வகையில் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ஆற்றங்கரையாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த ஆற்றங்கரையில் நடக்கிற மணல் கொள்ளை பற்றியும் நீதிபதி பானுமதி மற்றும் நாகமுத்து அவர்களுக்கு முன்னாடி இவருடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறார். தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ரொம்பவே கலங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய தீர்ப்பையும் இந்த வழக்கில் சொல்கிறாங்க. அதாவது அடுத்த 5 ஆண்டு காலங்களுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில் யாரும் மணல் அள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மணல் அள்ளுவதற்கான தடை போடப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வாதங்களை கேட்டதுக்கப்புறம் நீதிபதி பானுமதி மற்றும் நாகமுத்து அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. 86 வயசுலேயும் ஓய்வறியா ஒரு சூரியனா சமூக போராட்டங்களை முன்னிறுத்தி நீதிமன்றம் வரைக்கும் சென்று மக்களுக்கான நீதியை ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கேட்டு பெற்று கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இன்றைக்கும் மக்களால் பாராட்டப்படுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி மாநில தலைவர், செயலாளர்னு எல்லா பொறுப்புகளையும் பார்த்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அடையலை. ஏன்னா இவருக்கு அரசியலில் கூட அரசியல் செய்ய வராது அப்படிங்கிறது தான் மற்ற கட்சியினர் இவரை பார்த்து இன்னமும் பெருமைப்படுற விஷயம். 1980 பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் அதிமுகவோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. இவருக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக அங்கே உள்ள தேர்தல் பிரச்சாரங்களை இவருக்காக செஞ்சார். அப்படி இருந்தாலும் அந்த தேர்தலில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தோல்வியை சந்தித்தார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1999வது வருஷம் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக போட்டியிடுறாரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இந்த தேர்தலையும் பார்த்திங்கன்னா சுமார் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐயா நல்லக்கண்ணுவை தோற்கடிச்சிடுறார். இந்த தோல்விக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பலமும் அரசியல் சித்தாந்தமும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் ஊடகங்களும் செய்திகளும் பேசுவாங்க. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களையும் தொடர்புபடுத்தி பேசியிருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாளர், அவர் முஸ்லீம்களுக்கு தான் எப்போவுமே ஆதரவு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை தேர்தல் நேரத்திலேயே பாஜக மற்றும் மற்ற கட்சியினர் விதைச்சு விட்டாங்க. இதனுடைய தாக்கம் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி அடையலை அப்படின்ட்டு பின்நாட்களில் ஊடகங்கள் பேச தொடங்குச்சு. இத்தனை பெருமைக்கும் உரிய ஒரு எளிமையான தலைவர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாராலையுமே பார்க்கல அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் சொல்லக்கூடிய கருத்து. என்றைக்குமே எதுக்காகவும் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா இவருக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது. இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே சமூகத்தில் தீண்டாமை அப்படிங்கிறது ஒழியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே உள்ள தொழிலாளர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் நோக்கமாக இருந்திருக்கு. அப்படி இருந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது 2015ஆம் ஆண்டு வந்த பெருவெள்ளத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்ட நேரத்தில் இவர் சிஐடி காலனியில் உள்ள வீட்டில் இவரும் சிக்கியிருந்தார். அப்போது தமிழ்நாடு அரசு இவருக்காக ஒரு தனி போட் இவர் வீட்டுக்கு அமுச்சு வச்சாங்க. ஆனால் இந்த போட்டில் அவர் ஏறாமல் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் காப்பாற்றி கொண்டு போய் விடுங்க, அதுக்கப்புறமா என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்லேயே நின்றுட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமாக வருத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மழை பெருவெள்ளத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு, அந்த மழை பெருவெள்ளம் என்னுடைய இலக்கிய புத்தகங்களையும் என்னுடைய வரலாற்று புத்தகங்களையும் ஒரு சிலத்தை எடுத்துகிட்டு போயிருச்சு. இதுதான் எனக்குள்ள மிகப்பெரிய வருத்தமாக இன்றைக்கி நான் பார்க்குறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே நான் பல ஆண்டுகளாக என்னுடைய இந்த புத்தகங்கள் எல்லாமே நான் ரொம்ப ஆண்டு காலமாக சேமித்து வச்சுருக்கேன்.
ஆனால் இந்த மழை வெள்ளம் என்னுடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே பாதி அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கார். இத்தனை பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்திருக்கார். அப்படிப்பட்ட இவருக்கு எந்த விருதுமே கொடுக்காம போயிருப்பாங்களா என்ன? இல்லைங்க, இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். குறிப்பாக இவருடைய 80வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாருமா சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி இவருடைய பிறந்தநாள் பரிசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வாங்கின இவர் திருப்பி அதை கட்சி நிதிக்காகவே கொடுத்துருக்கார், கிட்டத்தட்ட 1 கோடி. இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2007வது வருஷம் அப்போதைய ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் சகா யோகி அப்படிங்கிற ஒரு அவார்டு இவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2007வது வருஷம் வாழும் அம்பேத்கர் விருது அப்படிங்கிற விருது தமிழ்நாடு அரசு சார்பில் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பரிசளிப்பு விழாவில் கூட பார்த்திங்கன்னா இவருக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. அந்த காசை கூட பார்த்திங்கன்னா இவர் பாதி விவசாயிகளுக்காகவும் பாதி கட்சி நிதிக்காகவும் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008வது வருஷம் இவருக்கு மகாத்மா காந்தி சமூக மனம் அப்படிங்கிற ஒரு அவார்டு இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த வருடத்திலே பார்த்திங்கன்னா மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தில் இவருக்கு ஜீவா விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட தகைசால் விருது அப்படிங்கிற விருது தமிழ்நாடு அரசால் 2022 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கையால் இவருக்கு வழங்கப்படுது. அந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா இவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படுது. ஆனால் இந்த பரிசை வாங்கின அவர் அந்த மேடையிலேயே 10 லட்சம் ரூபாயோடு சேர்த்து அவரோட தொகையான 5000 ரூபாயை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து இதை வந்து முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அந்த மேடையிலேயே கொடுத்துட்றாரு ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். 16 வயதில் தொடங்கின தன்னோட போராட்டங்களை கிட்டத்தட்ட தன்னுடைய 100வது வயது வரைக்கும் நிலைநிறுத்தி மக்கள் போராட்டத்தை மட்டுமே முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட்டியிருக்காரு ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள். இப்படி ஒரு நல்ல அரசியல்வாதி, சுயநலமில்லா தலைவர், எளியவர், மக்கள் போராளி, விவசாய தலைவன் அப்படின்னு நிறைய பெயர்கள் வைத்து கொண்டாடப்படுற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் போல இனி ஒருத்தரை இந்த நாடு பார்க்குமா அப்படின்னா கட்டாயம் இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பதிவையாவது இந்த நாடு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக வச்சுருக்கோம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.